got it. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஸ்கோலேருந்து பட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கிர்க்லண்ட் சிக்னேச்சர் பட்டர் 4 ounce பேக்ஸாக ஒரு பாக்ஸ்குள்ளேயும் இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸ்லேயும் 16 ounce இருக்குது. 4 பாக்ஸஸும் வருது. ஸோ கீ இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா சீப்பராக இருக்குது. நம்ம வெளியில் அதே கீ வாங்கினோம் அப்படின்னா $26-28 கிட்ட போயிடுது. பட் இது $15 to $18 முடிஞ்சிடும். நான் பார்த்தீங்கன்னா 2 பேக்கில் இருக்க ஸ்டிக்ஸை மட்டும் எடுத்து கீ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். மீதி 2 பேக்கில் ஒன்று நான் பட்டராகவே யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜ்லேயும், இன்னொரு பேக்கை இப்போதைக்கு தேவையில்லைங்கிறதுனால ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுடுவேன், ஃப்யூச்சரில் தேவைப்படும்ன்ட்டு. கீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், எல்லாருமே வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரம் ஸ்டிக் லீவ் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுத்துரும் கீக்கு. கீ பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மெல்ட் ஆகிட்டு மேலே ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு கீ கிடச்சிரும். காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, ஃப்ளேவர் வைஸும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட மேலே ஒரு மாதிரி ஃபோமி லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ஸ்டிக் லீவை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம், வாட்டரெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டைமில் போட்டுடலாம். அந்த லீவ்ஸை போட்ட கையோட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே நீங்கள் ஹாட்டாக ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அந்த ரெசிடியூ எல்லாம் கீழே செட்டில் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 4 to 5 hours கழித்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா கிளியரான பாட்டில் இல்லைனா கிளியரான கண்ணாடி கிளாஸில் எதுலேயோ ஒன்றுத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கீ. ஸோ நம்ம காய்ச்சின பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் ராகி மாவு இல்லைனா சத்து மாவு ஏதாவது உங்கள்கிட்ட மாவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாவை லைட்டாக சூடு பண்ணி இந்த பாத்திரத்துலேயே வச்சு ஒரு 2-3 minutes கிண்டிட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பால் மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த லட்டு. எங்கள் பாட்டி எங்களுக்கு நெய் காய்ச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா விஹானாவும் சுஹேலாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கீ பார்த்திங்கன்னா நான் தோசை ஊற்றுறச்ச இல்லைனா தாளித்து முடிச்சுட்டு ஏதாவது மேலே மட்டும் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு அப்புறம் பிரியாணியோட மேலே ஃபுல் குக்கிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம மேலே போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறச்ச பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாம் பயங்கர சூப்பராக வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் விஹானோட பர்த்டேக்காக பண்ணியிருந்தேன் சிக்கன் பிரியாணி. இப்படி தான் பிளேட் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரிங் ரோல், அப்புறமா மட்டன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் ஷ்ரிம்ப்பு கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைத்தா இந்த நாளெல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ இதையும் ஒரு நாள் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். பட் இந்த பிரியாணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 dayலேயே 5K வியூஸ் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ருஹானோட லன்ச் பாக்ஸஸ் தான். ஒரு நாள் தேங்காய் சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சீஸ் டோஸ்ட் கேட்டிருந்தான். ஸோ அதை போட்டு வச்சுட்டு ஸ்ட்ராபெரி அண்ட் நட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹாட் பேக்கில் ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். காஸ்கோலேருந்து ஃபிஷ் வாங்குறச்ச திலாப்பியா ஃபில்லட்ஸாக வாங்கினோன்னா நிறையாவே வரும் இல்லையா, ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுத்தையுமே சில்வர் ஃபாயிலில் தனித்தனியாக வச்சு மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீக்கெண்டில் இல்லை எப்போ நம்மளுக்கு தேவையோ ஒரு ஃபில்லட்டாக எடுத்து நம்ம தனித்தனியாக குக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் கொத்து பரோட்டா போடுவாங்க எக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பட்டாணி சுண்டல் இந்த ரோட் சைட்லலாம் நம்ம சாப்பிடுவோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரச்செல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். அதை மிஸ் பண்ணுறதால அதை குக் பண்ணி சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ருஹானுக்கு டைனோசர் அண்ட் ட்ராகன்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ண வரச்ச பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராகன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது சவுண்டுமே பயங்கரமாக இருந்தது. நல்லா கரு
இது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய லாங் டைம் ட்ரீம்னு சொல்லலாம். நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம ஒரு லைஃப்பை இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, நம்ம வந்து கார் ரைட் பண்ண போகிறோம், நம்ம வந்து வீடு வாங்க போகிறோம், நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறச்ச ஓகே இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், நமக்குள்ளே நிறைய இமேஜினேஷன் இருக்கும். ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த கார் ரைட் போகிறது. ஏன்னா இந்தியாவிலையுமே நாங்கள் கார் வச்சு இல்லை. நானும் நிறையா ஒரு 8 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுஹேலுமே வந்து இவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் காரை வந்து நாங்கள் பெரிய விஷயமா எடுத்து காரை வாங்காமலே வந்து இவ்வளோ வருஷம் ஓட்டிட்டோம். 2017 மார்ச்சில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் வந்திருந்தோம். நாங்கள் இருந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருந்தோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட இல்லைனா வந்து க்ரோசரி எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். ஸோ அதனால் கார் பெருசாக எங்களுக்கு தேவைப்படல. அப்போ நம்மளுக்கும் நல்லா ஸ்டாமினா இருந்திருக்கும். எவ்வளோ தூரம்னாலும் ஓகே ரெடி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கிளம்பிடுவோம். நாங்கள் 2 பேர் கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துக்குமே வந்து 2-3 பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போய் அந்த பிளேஸில் போய் நிற்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே அந்த பஸ்ஸு நம்ம போக வேண்டிய பஸ்ஸு க்ராஸ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பிளேஸ்லேயே குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அப்படியே தான் நின்றுட்டுருப்போம். ஏன்னா டைம் பஸ் தான் இங்கே. நம்ம ஊர்லலாம் கிராமங்கள்லாம் வரும்ல, மணிக்கு அந்த மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ போய் 2 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீக்கெண்ட்லாம் எங்கேயாவது வெளியில் போகிறச்ச பார்த்திங்கனாலும் ஓகே தான், நம்ம வாக்கிங் நிறையா பண்ணுவோம் இல்லையா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறச்ச. டாக்டர் விசிட்க்கு மட்டும் மந்த்லி ஒன்ஸ் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். அன்றைக்கி தான் என்னோடய அவுட்டிங் மாதிரி இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் நைட்டின்ற லைஃப்லேருந்து மாறி ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸிங், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து இமேஜின் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு யூஎஸில் நம்மளும் வெளில போகிறோன்ட்டு ஒரு டாக்டர் விசிட்க்கு போயிட்டு வர்றது. அங்கே எல்லா செக்கப்பும் ஓகேவாக இருந்ததுன்னா டாக்டர் சொன்னதுக்கப்புறமா ஓகே ஹெல்த்லாம் பக்காவாக தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணி ஒரு பர்கரோ இல்லை ஏதோ ஒன்று ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றதுன்ட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரிக்கு வந்து Jan 18 and 19 அந்த டேட் தான் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட இறந்த நாள். ஸோ அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாவே நம்மளுக்கு பிறக்க போகிறாரு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 8 அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மெடிக்கல் பிளான்ஸு, நம்ம வந்து அதே மாதிரி 90% 10% கவரேஜ் மாதிரி போட்டிருந்தோம். ஸோ ஜான்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் வர மாதிரி நாங்கள் வந்து இன்சூரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனால் ரூஹான் பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் 2 வந்து பிறந்துட்டான். சும்மா செக்கப் போயிருந்த என்னை வந்து ஹெல்ப் சிண்ட்ரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே செக்ஷன் பண்ண வச்சுட்டாங்க. எனக்கு அதில் கன்வின்ஸே ஆகலை. ஆனால் வந்து சுஹேல் வந்து பண்ணி தான் ஆகணும், டாக்டர் வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக சொன்னதால் சரி நானும் என் அம்மாவும் வேறு ஆப்ஷன் இல்லை, தப்பிச்சு ஓட முடியாதுன்றதால ஒத்துக்கிட்டோம். ஏன்னா பேபி விஷயத்தில் விளையாட முடியாது, டாக்டர்ஸோட தான் நம்ம 100% நம்புவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செக்ஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ப்ரெக்னென்ட் விமனும் ஜென்ரலாக லைக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து நார்மல் டெலிவரி வெஜைனல் பர்த் கொடுத்துடணும், அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து ஓகேவாகவே போகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எல்லா நார்மல் டெலிவரி சம்மந்தமான விஷயங்களையும் மட்டும்தான் ப்ரிப்பேர் ஆகிருந்தேன்னா செக்ஷன் வந்து பண்ணிக்கிறது வந்து பயங்கர ஷாக்கு. இருக்கிற பிபியை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு நானே ஸ்ட்ரெஸ் ஏற்றிட்டு அப்படி ஆகிட்டேன். இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மாமியார், என்னோடய அக்கா தம்பி எல்லாருக்குமே வந்து நான் ஜஸ்ட்டு செக்கப் போயிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா செக்ஷன் பண்ணியிருக்காங்க. என் அம்மா வந்து வெளியில், சோஹேல் மட்டும்தான் உள்ளே அலௌட் இல்லையா ஆப்ரேஷன் தியேட்டரில், அம்மா மட்டும் தனியாக வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னெலாம் தெரியாது. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் செக்ஷன் சொல்லிட்டு போயிட்டோம். என்ன பரபரப்பாக நடந்துகிட்ருக்கோ அவங்க என்ன அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ. அப்புறம் ஒருத்தராக இந்தியா டைமுக்கு அவங்கெல்லாம் எந்திரிக்க இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பயங்கரமாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விஷயத்தில் நான் யூஎஸ் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுருந்த அம்மா கூட வந்து அந்த டைமை ஹெல்ப் பண்ணவே விடலை. அந்த நர்ஸு அப்புறம் டாக்டர்ஸ்லாம் எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு வாட்டியும் பேட் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை கிட்ஸ்க்கு ருஹானுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வந்து எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா இல்லை நாங்கள் அதுக்கு தான் இருக்கோம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே செக்ஷன் பண்ண ஊண்டை ஓப்பன் பண்ணி பார்த்து அதை ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி ஆயின்மெண்ட் போட்டு அவங்களால என்ன மேக்ஸிமமாக நம்மளுக்கு கேர் பண்ண முடியுமோ அது வந்து எனக்கு பண்ணாங்க. ஸோ அதை நான் ரொம்ப பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்த டாக்டர்ஸ். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்தது.
ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 3½ to 4 டேஸ் அந்த ரேஞ்சில் வச்சுட்டு ஜென்ரலாகவே நார்மல் டெலிவரிலாம் மார்னிங் வருவாங்க. நைட்டு அவங்களே வந்து பேரண்ட்டில் அந்த அம்மாவே வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. நம்ம தான் அந்த கத்தி பயமுறுத்தி இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ஓகே இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருந்திருப்போம். பட் இங்கே வந்து பார்க்குறச்ச பார்த்திங்கன்னா எல்லாமே பயங்கரமான சேஞ்சஸ் தான். யாருமே கத்தல, எல்லாம் எபியூரல் போடுறாங்க, அவங்களோட வேலையை பார்க்குறாங்க, கடகடன்னு குழந்த பிறக்குது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு மட்டும் இந்த ஹெல்ப் சென்டர் இருந்ததால் பார்த்திங்கன்னா ஒரு 3½ to 4 டேஸ் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியெல்லாம் ஃபீடிங்க்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி பேரண்டல் கிளாஸுன்னு நிறைய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கற்றுருந்துருப்போம். அப்புறம் புதுசாக வச்சு கிட்ஸையும் ருஹானியும் மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டே வந்து கிட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சுஹேல் அம்மாலாம். எனக்கு வந்து என்னென்னா இங்கே இருக்கிற கிட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பேச மாட்டேங்கிறாங்களே, ஏன் இவ்வளோ டிலேவாக பேசுகிறாங்க, 4 இயர்ஸ் ஆகுது இன்னும் பேச ஆரம்பிக்கலையே, நம்ம வேறு குழந்தைய இங்கே வளர்க்குறோமே, ஆல்ரெடி ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே தனியாகவே டீல் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். பேசுகிறது கூட இந்தியாவிலேருந்து யாராவது ஏஞ்சிட்ட பிறகு தான் நம்ம ஃபோன்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனியாகவே வளர்க்குறச்ச பார்த்திங்கன்னா கிட்ஸ் இந்த மாதிரி பேசாமல் போயிடுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு டிஸ்டர்பன்ஸு. எனக்கே வந்து விசா ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஊரோட போயிடலான்ட்டு மைண்டில் தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி விட்டால் போதுன்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா 6 மந்த்ஸ் முடிகிறச்ச ருஹானுக்கு வந்து 4½ மந்த்ஸ் அவனோட பாஸ்போர்ட் ஓசியை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நானும் சுஹேலும் வந்து நீ இங்கே இருக்கிறதா இருந்தால் இரு சுஹேல் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அதே மாதிரி அவருமே வந்து வீடெல்லாம் என்டையராக பேக் பண்ணி போட்டுட்டு பேச்சுலராக ஒரு ஃப்ரெண்ட் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக எல்லா ஐட்டம்ஸும் பேக் பண்ணி போட்டுட்டோம். ஏன்னா அவரோட ஆஃபீஸ் லொக்கேஷனுமே பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவிலேருந்து சென்ட் லூயிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதா இருந்தது. அதனால திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவருமே ஓகே மைண்டில் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்டே பண்ண போயிட்டார். அவர் ஸ்டே பண்ணியிருந்த அந்த 3 மந்த்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா விசா ரிஜெக்ட் ஆச்சு. அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாங்க. 1 இயர் வந்து நாங்கள் ஆகஸ்ட் டு ஆகஸ்ட் இந்தியாவில் தான் இருந்தோம். ஸோ ருஹானுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட்டு கிட்டுங்கிறதால எனக்கு பெருசாக டிப்ரெஷன்லாம் எதுவுமே கிடையாது. பயங்கர ஈஸியாக ரொம்ப ஜாலியாக ஒவ்வொரு விஷயமே அவனுக்கு லைக் பண்ணி அவன் பண்ணுறது எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக தான் அவனை வளர்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி எப்படி இவன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான், எப்படி இவன் இப்படி இருக்கான். என் தம்பிலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்கிறான், இவன் பாரு ராதிகா என்ன பண்ணுச்சோ அதே பண்ணு, அவன் பாரு எவ்வளோ குவைட்டாக இருக்கான் அவன் சொல்லிட்டு ருஹானை வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவன் குவைட்டாக இருக்கான், அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுறான். புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ்லேயே 4½ to 6 மந்த்ஸ்லேயே வந்து திருப்பி கொடுத்தோன்னா அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு. ஆனால் அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா அவனுக்கு அனிமல் மேலே தான் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டடீஸை விட அனிமல் சம்மந்தமான விஷயங்களை படிக்கிறதுல பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காமிப்பான். அதே மாதிரி நம்ம யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ 2nd மந்த் அண்ட் 4th மந்த் வேக்சினேஷன் மட்டும்தான் போட்டிருந்தோம். ஸோ 6th மந்த்தும் முடிச்சுட்டு ஜென்ரலாக போயிருக்கணும். பட் என் அக்கா மட்டும் வந்து நீ அங்கேருந்து இங்கே வந்து போட போகிற வேக்சினேஷன்ட்டா பக்காவாக எழுதி வாங்கிட்டு வந்துரு, ஏன்னா மிஸ்மேட்ச் பண்ணி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், அதனால கரெக்டாக எழுதிட்டு வந்துருன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு எழுதிட்டு போயிட்டோம். இந்தியாவில் போயிட்டு அதை இங்கே போடுற ஷார்ட்ஸே வந்து அங்கே கண்டினியூ பண்ணி அங்கே போட்டுட்டோம். ஸோ இப்படி தான் லைஃப் வந்து போயிட்டுருந்தது. இதுதான் வந்து ருஹானோட பர்த் ஸ்டோரி. இதுதான் வந்து 1½ இயர்ஸாக யூஎஸில் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கான ஒரு ஸ்டோரியுமே கூட. நாங்கள் பண்ண பிளானை தாண்டி கடவுள் நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சுருப்பார் இல்லையா, அவன் ஜான் பிறக்கக்கூடாது, டிசம்பர் எண்டில் தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்போ பெஸ்ட்டு பிளான்னு ஓகே கடவுள் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நான் எப்போ டிசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ருஹானை வந்து ஸ்கூல் சேர்க்குறச்ச கனடாவில் பார்த்திங்கன்னா அவன் 3 டேஸ் முன்னாடி பிறந்ததால் அந்த இயரில் அவன் ஸ்கூலுக்கு எலிஜிபிளாக இருந்தான். ஏன்னா ஜான் டு டிசம்பர் தான் அவங்க க்ளோஷர் டைம். ஸோ அந்த டைமில் அவன் எலிஜிபிளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3.25 அந்த ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா ஜூனியர் கிண்டர் கார்டன் ஜாயின் பண்ணிட்டான். ஸோ எப்போவுமே வந்து நம்ம போடுற பிளானை விட காட் போடுற பிளான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும். பட் அன்றைக்கி அது புரியாது, கொஞ்சம் லேட்டராக தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சுஹேலுமே என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா டிசம்பர் 28 வந்து ரட்டன் டாட்டாவோட பர்த்டே, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு மல்டிமில்லியனியர் டேட்ஸ்லாம் சொல்லி இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க, அவன் நல்ல டேட்டில் தான் பிறந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கன்வின்ஸ் பண்ணாங்க தான்.
ஸோ காரில் ஆரம்பித்த இந்த ஸ்டோரி யூஎஸோட ஃபுல் ஸ்டோரி போய் ருஹானோட பர்த் ஸ்டோரி போயிட்டு இந்தியா வரைக்கும் ரீச் ஆகி இந்த 1 இயரையும் ஓட்டியாச்சு. ஸோ கார் வந்து நாங்கள் ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம். ஒன்று வந்து ஹோண்டா ஹெச்ஆர்வியை 1 டேக்கும், அதுக்கப்புறமா இன்னொரு வந்து மேஸ்டான்னு சொல்லிட்டு CX-30 இல்லைனா CX-50 இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கார் வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேருமே வந்து லேர்னர்ஸ் லைசன்ஸு, அதுக்கப்புறம் லைசன்ஸ் எல்லாம் ஃபுல் லைசன்ஸ் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கார் ரெண்டல் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து $50 to $60 கிட்ட வருது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 டேஸ் ஓட்டி பார்த்துட்டு ஓகே நம்ம கார் நல்லா தான் ஓட்டுறோன்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன கோமோ சுயல்கிட்ட அப்படின்னா, கார் ரொம்ப நல்லாவே ஓட்டுறாரு, பயங்கர கான்ஃபிடென்ட்டாகவே ஓட்டுறாரு. இவர் ஓட்டவே மாட்டேன்னு சொல்லி நீ ஓட்டிக்கோ, இதை நீ பார்த்துக்கோன்னு சொன்னதால் நான் வந்து கனடா டெஸ்ட்டு ஒரு 3-4 வாட்டி எடுத்து ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் பாஸ் ஆகி இந்த லைசன்ஸை எடுத்து 10க்கு இந்தியா போயிருந்தப்போ சரி அங்கேயும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயுமே கார் ஓட்டி அங்கேயுமே லைசன்ஸ் வாங்கி கஷ்டப்பட்டு வந்தா. இவர் வந்து 2 நாள் ரெண்டல் காரை ஓட்டி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருக்க எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Jumping really. Oh my goodness, you can see the face too. See if I can get it a little closer. See, stop now. See what I mean? They only move about 20 seconds and then they stop. சரிடாமா. குட் பாய் ருஹான், குட் பாய் ஆச்சே. You got it?